கும்பராசினியர்களே, உங்க வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இங்க வந்திருக்கலாம். நம்ம மாறுமா மாறாதா, இல்ல இப்படியே தான் போகுமா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் குழப்பத்துல இருக்கலாம். நான் இப்போ உயிரோட இருக்கேங்க, அவ்வளவுதான். சாகல, ஆனா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு மனசு ரொம்ப உடைஞ்சு போய் இந்த வீடியோ பார்க்க வந்தா நம்ம வாழ்க்கை மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறப்போகுது. அதுக்கு இந்த வீடியோ ஒரு ஆதாரமா இருக்கலாம். நான் சொல்லப் போற இந்த விஷயத்த நீங்க முழுமையா கேட்டுக்கோங்க. இது லாபத்தையும் கொடுக்கலாம். அதே சேம் டைம் உங்களுக்கு ஆபத்தையும் கொடுக்கலாம். அதனால இந்த வீடியோவ முழுமையா பார்த்து உங்களுடைய இந்த மாத ராசி பலனை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தனுடைய கிரகநிலைகள் சரியில்லை அப்படின்னா அரசன் ஆண்டியாவும் மாறலாம். அதுவே ஒருத்தனுடைய கிரகநிலை உச்சத்துக்கு போகும் பட்சத்தில் அவன் ஆண்டியாவே இருந்தாலும் அடுத்த 5 நாளுக்குள்ள அரசனாகிற அளவுக்கு வல்லமையும் திறமையும் படைத்த நபர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். தமிழகத்துல தஞ்சை மாவட்டத்துல ராஜராஜ சோழனுடைய அஸ்தி பெற்ற ராசினா கும்பராசின்னு சொல்லலாம். அப்படியாப்பட்ட ராஜராஜ சோழனையே அவங்க அப்பா நீ என்ன பண்ண போறன்னு கேள்வி கேட்கும் போது ராஜராஜ சோழன் அந்த அப்பாவுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்க விதமாகவும் தன்னை யாருன்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காகவே ராஜராஜ சோழன் அந்த காலத்துல அவ்வளோ பெரிய விஷயங்களை செஞ்சு முடிச்சு இன்னைக்கு அவருடைய பெயர் சொல்ற அளவுக்கு ஒரு கோயிலை கட்டி வச்சுட்டு போயிருக்காரு. அப்படியாப்பட்ட வல்லமை மிக்க தன்னுடைய உயர்ப்பில் வளர்றவங்க தான் கும்பராசிக்காரர்கள். அப்படியாப்பட்ட கும்பராசிக்காரர்கள் கடந்த சில மாதங்களா ஏண்டா உயிரோட இருக்கோம், நாம இதுக்கு செத்துடலாமே அப்படின்னு யோசிக்கலாம். உங்களுடைய நிலைமை யோசிக்க வைக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனிதன் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா அவன் காலைல ஏஞ்சி போற வேலை அவனுக்கு ஒழுங்கா இருக்கணும். அதே மாதிரி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர இடம் ஒழுங்கா இருக்கணும். கடைசியில வந்து தூங்க போற இடம் வீடு, அந்த வீடு நிம்மதியா இருக்கணும். இதுக்கெல்லாம் மெயினா நம்மள்ட்ட காசு பணம் இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஆனா கும்பராசிக்காரன்ட்ட இப்போ நீங்க சொல்ற எல்லா விஷயமும் இருக்கும். காலைல எழுந்துச்சு வேலைக்கு போனா வேலைக்கு போற இடத்துல ஏன்டா இன்னைக்கு வேலைக்கு வந்தோன்னு இருக்கும். நீ பாட்டுக்கு கதவு திறந்து உள்ள போன்னு பார்த்தா கதவு மூடி இருக்கும். ஏன்டா கதவு திறக்கலன்னு கேட்டா ஏன் சார் சொன்னதான் கதவு திறக்கணும், நாங்க வெயிட் பண்ணணுமா என்ன அப்படின்னு உங்களையே பார்த்து திரும்பி கேட்பான். அந்த அளவுக்கு உங்களுடைய கிரகநிலை இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா சனி நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமை. அதே மாதிரி உங்களுடைய தொழில், நீங்க சுயதொழில் பண்ணீங்க அப்படின்னா இது வேலைக்கு ஆகாது, நம்ம தொழிலை மூடிடலாமான்னு நினைக்க தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப அடிமட்டத்துல இருக்கும். உங்களை விட ரொம்ப மோசமான நிலைமை வந்திருப்பான், அவன் இன்னைக்கு நல்லாவே வியாபாரம் பார்த்துட்டு இருப்பான். அவனை விட நீங்க எல்லாத்துலயுமே சூப்பரா இருப்பீங்க. ஆனா உங்களால இந்த நேரத்துல காலகட்டத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏண்டா இருக்கோன்னு யோசிக்க தோணும். அதே மாதிரி கடன் வாங்காம இருந்தவங்களாம் இப்போ கடன் வாங்கியிருப்பீங்க. கடன் வாங்கினவங்க கடனை இது வரைக்கும் ஒழுங்கா கொடுத்த வட்டியை கூட உங்களால கொடுக்க முடியாது. கடன்காரன் வந்து சட்டையை பிடிச்சி ஏன் சார் கடன் தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்க நிலைமை மோசமா போயிருக்கும். அதே மாதிரி படிப்பு, படிக்கிறவா இருந்தா படிப்பு ஒழுங்கா வராது. நீங்க என்னதான் படிச்சுட்டு போனாலும் அது அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்கும். கல்யாணம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் ஆயிருக்கும், குழந்தை இருக்காது. இப்படி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்னதான் பிரச்சனை இல்லைன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் தலை தூக்கி தலை விரிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்ப மாறும்னு கேட்கலாம் நீங்க. கண்டிப்பா மாறப்போற காலம் வந்துருச்சு. ஐப்பசி 1 உங்க வாழ்க்கைய புரட்டி போட போற நேரம். பட்னியா இருந்த 10 நாளா இருந்த ஒருத்தவனுக்கு திடீர்னு பிரியாணி கிடைச்சா அவனுக்கு எந்த அளவுக்கு ஆனந்தம் கிடைக்குமோ, அவன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒளிவட்டம் திரும்புமோ, அதே மாதிரி உங்களுடைய கஷ்ட காலத்துல இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான தருணம் அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த நேரம் வரப்போற காலம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வருடம் சொல்லப்போனா ஒரு 30 வருடம் இல்ல 40 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய ஒரு கிரகநில மாற்றம் இந்த ஐப்பசி 1ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ நமக்கு மொத்தம் 9 கிரகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 9 ராசியில முக்கியமா நம்ம பார்க்க போறது சனி, செவ்வாய், குரு. இவங்க 3 பேர் தான் ஒரு ராசிக்காரனை குபேரனா மாத்துறதும் குப்பர்க்க விழ வைக்கிறதும் இவங்க 3 பேரும் முடிவு பண்ணா மட்டும்தான் அது நடக்கும். அந்த 3 பேரும் இப்போ
என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கும்பராசிக்காரனை நம்ம ரொம்பவுமே குமரிட்டோம். இதுக்கு மேல கும்பராசிக்காரனை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா, இந்த செவ்வாய், சனி அப்புறம் குரு இந்த 3 பேரும் வந்து அமைய போற ஒரு முக்கியமான இடம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி. இந்த 1ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வசந்த காலம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைய புரட்டி போட போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. ஏன்னா, காலச்சக்கரத்துல 7வது பாகத்துல குருபவனுடைய சுய நட்சத்திரம். அவருடைய ராசியான வீட்டுக்கு போக போறாரு. அதே மாதிரி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கலாம், கும்பராசிக்காரர்களுக்கு புதன் தான் உகதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த செவ்வாய் போகக்கூடிய அந்த லாபகரமான வீடு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்க போகுது. அதே மாதிரி சனி கெட்டதும் பண்ணும், அதே சமயத்துல நல்லதையும் கொடுக்கும், கெட்டதை விலக்கி விடும். அந்த மாதிரியான காலம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சுக்கு. இந்த செவ்வாய், சனி, குரு 3 பேருமே அவங்களுடைய லாபகரமான வீட்டில இருந்து கும்பராசிய பார்க்க போறாங்க. ஐப்பசி 1ஆம் தேதி சனிக்கிழமை உங்களுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா. நான் சொன்ன மாதிரி 10 நாளா பட்னியில கிடந்தவனுக்கு பிரியாணி கிடைச்சா அவன் வாழ்க்கையில எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ, வீட்டுக்கு போனா ஒரு மனைவியே ஒரு கணவனுக்கு எதிரா இருக்க மாதிரி தோணும். நம்ம மனைவியே நம்மளை கொன்னுடுவாளோ அப்படின்னு பயந்துட்டு இருந்த கனவெல்லாம் மனைவி இவ தாண்டா நம்ம மனைவின்னு சந்தோஷப்பட போற நேரம் வந்துருச்சு. இது வரைக்கும் உங்க வேலையில உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனை பண்ணவனே உங்களை பார்த்து பரவாயில்ல, நீ நல்லா வேலை பார்க்கறன்னு உங்களை பாராட்டக்கூடிய காலம் அப்படிங்குது இந்த ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி நல்லா எழுதி வச்சுக்கோங்க. உங்களோட ராசியில வசந்தம் வீச போகுது. உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கலாம். வேலையில இது வரைக்கும் நீங்க பார்த்து வராத ஒரு பாட்டு மழை உங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்க இந்த 1 மாசத்துக்குள்ள அந்த கடனையே திரும்ப அடைக்கக்கூடிய நேரம் வரலாம். திருமணம் ஆகாம இழுத்துட்டு இருந்த இத்தனை வருட காலத்துல அவங்களுக்கு கிடைக்காத ஒரு திருமண வாழ்க்கை இப்போ கிடைக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த ஐப்பசி மாசத்துல கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நேரம் வந்திருக்கு இந்த ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய சனி காலத்திலையும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய காலமா அமைய போகுது. ஸோ எல்லாரும் நம்ம காலம் கெட்ட காலமா இருக்கு அப்படின்னு எதையுமே முயற்சி பண்ணாம விட்டுறாதீங்க. 7 நாடு சனி நடக்குது, நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா காலநிலை நான் சொன்ன மாதிரி ஒரு கிரக ராசிகள் முடிவு பண்ணினா ஒரு பிச்சைக்காரனையும் புகழுடைய உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய காலமா மாற்ற முடியும். அதுலயும் இந்த கிரக நிலையில நான் சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், குரு இந்த 3 ராசியும் தான் உங்களுடைய கிரக நிலைய மாற்றி மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள். இந்த 3மே உங்களுக்கு சாதகமா அமையுது அப்படின்னா அதை நீங்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு தான் சொல்றேன், தெளிவா சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். ஐப்பசி 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது 100% கிடைக்கும். சுயதொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் ஆரம்பிங்க, ஐப்பசி மாதம் ஆரம்பிங்க. அந்த 30 நாளுக்குள்ள நீங்க 1 வருடம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை உங்களால பெற முடியும். இது வரைக்கும் ஆன்லைன் பிசினஸ்ல முடங்கி கிடந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டம் கிடைக்கும். வேலைகள் நல்லாவே போகும். கிடைக்க கூடாத விஷயங்கள் கூட உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கும். பிரச்சனைகள், இழுபறி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட தேவையில்லாத மன கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து கணவனும் மனைவியும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலமா இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா நான் சொன்ன மாதிரி ஐப்பசி மாசம் கும்பராசிகளுக்கு அடிக்க போது ஜாக்பாட் இதுதான். அதுவே மீறினால் என்ன நடக்கும்னு சொன்னா இல்லையா, மீறினால்னா ஒன்றும் பெரிய ஆபத்து நடக்க போற நேரம் இது இல்லை. ஸோ கும்பராசிக்கு இந்த 3மே உங்களுக்கு பிடிச்ச திசையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. ஆனா நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா, என்னதான் கடவுளே முடிவு பண்ணியிருந்தாலும் கிரகநிலைகள் அதோடைய ஆட்டத்தை காட்டினாலும் விதிய மதியாளவில்லான்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு நேரம் சரியில்லை, நாம எந்த வேலையுமே பார்க்க வேணாம், வெளியே போனாதானே பிரச்சனை, நம்ம வீட்டுக்குள்ளேயே அமைதியா இருப்போம்னு சொல்லி நீங்க நான் சொன்னபடி எதையுமே பண்ணிக்காம அமைதியா இருந்தீங்க அப்படின்னா, எதையுமே ட்ரை பண்ணல அப்படின்னா பாதிப்பு உங்களுக்கு தான். அது மட்டும் இல்லாம நண்பருடைய பேச்சை கேட்டு மட்டும் இந்த கட்டத்துல எதையும் பண்ணிடாதீங்க.
ஏன்னா நண்பர்கள் பகைவர்களா மாறக்கூடிய நேரம் இது. இந்த 3 கிரகநிலையும் உங்களுக்கு உச்சத்துல இருக்கும். உங்களை கெடுக்கக்கூடிய விஷயங்களா உங்க நண்பர்கள் இருப்பாங்க. நண்பர்கள்ல தீயவர்களா மாறி உங்களை கெடுக்க நினைப்பாங்க. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம அவங்க பண்ணக்கூடிய நேரம் இது. உங்களுடைய கஷ்ட காலத்தை போய் உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணிருப்பீங்க. கூட வேலை பார்க்கறவங்கள நண்பர்கள் நினைச்சு இதை சொல்லியிருப்பீங்க. அவங்களும் நீ கஷ்டப்படுற நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஆனா அப்படியாப்பட்ட நபர்கள் இந்த 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களை போய் அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்களால உங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னைக்குமே கும்பராசியினுடைய ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். கும்பம் ராசி தன்னுடைய உழைப்பால் மட்டுமே உயர முடியும். அப்படியாப்பட்ட ராசிக்காரர்கள் இவங்க தன்னுடைய உழைப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்களை கூட்டு சேர்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த நண்பர்கள் உங்களுக்கு விஷமா மாற வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த காலம் 1 மாத காலமும் உங்களால என்ன பண்ணி முன்னேற முடியுமோ உயர முடியுமோ அத உங்களுடைய சொந்த உழைப்புல மட்டுமே கஷ்டப்படுங்க. கண்டிப்பா நீங்க நல்ல வழிக்கு போக முடியும். இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அப்படியாப்பட்ட மாத காலம். அதனால நான் சொன்ன மாரி உங்களுடைய உழைப்ப நம்பி நீங்க முன்னேற நினைச்சீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க நல்ல பலனை பெறலாம். அதை தவிர தீயவர்களுடைய பழக்கவழக்கத்தினால கெட்டு போயிட வேண்டாம். ஸோ இந்த ராசிக்கு இந்த மாதம் இப்படிதான் இருக்க போகுது. அதனால நம்பிக்கை கைவிட்றாம நம்பிக்கையோட போராடினா இன்னும் சில தினங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு. அப்படி மாறினதுக்கு அப்புறம் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கும் பயனுள்ளதா மாத்திக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையும். நன்றி, வணக்கம்.